மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 டிவிகே கட்சி நிறுவனர் அண்ணன் நடிகர் விஜய் அவர்களுக்கு முக்கியமான அசைன்மெண்ட் பிஜேபியிலேருந்து கொடுத்துருக்காங்க. துபாயில் உள்ள ஒரு பிஜேபி ஒரு நபரிடமிருந்து அண்ணன் விஜய்க்கு ஒரு ஃபோன் போயிருக்கு. என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுக்கு இந்த உலக எதிரியே திமுக தான். யார்? திமுக ஒரு தீய சக்தி, அவங்கள நீங்கள் ஒழிக்கணும். உங்களை நாங்கள் முதல்வராக்குறோம். அவங்கள ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே ஒரு வேலை தான், அவங்கக்கிட்ட இருக்கிற காங்கிரஸை மெதுவாக பிரிச்சிருங்க. எப்படி மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பிஜேபியோட சேர்ந்ததோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸை பிஜேபியோட சேர்த்துருங்கன்னு சொல்லி துபாயிலேருந்து போனுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குதோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், உங்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லுது. இதையெல்லாம் கேட்கும்போது பிஜேபி பயங்கரமான மாஸ்டர் பிளானு. ஆனால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூவோடு சேர்ந்தாதான் நாறு மணக்கும். எப்படி? பூவோடு சேர்ந்தாதான் நாறு மணக்கும். அந்த நாரை தனியாக வச்சிங்கன்னா மனமே இருக்காது. அந்த கதை தான் இவங்க கதைலாம். இந்த காங்கிரஸ், இந்த விசிகா கட்சிக்கு இந்த சிதம்பரம், மன்னார்குடி அந்த ஏரியாவில் நல்ல காட்டு மன்னார் கோயில் அதெல்லாம் நல்ல மதிப்பு இருக்குது. அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஓட்டு வங்கி இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. அது 234 தொகுதியும் கிடையாதுல்ல, ஒரு தொகுதி 2 தொகுதி தானே. அதை நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. விசிகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒன்று. அதனால் பார்த்தாங்க, இது எதுக்கு வில்லங்க அவன் போகிறவங்களாம் போட்டுன்னு சொல்லி ஐயா மு.க. ஸ்டாலின் வாயே திறக்கலை. திமுக தனியாக ஜெயிக்க போகுது. ஏன்னா காங்கிரஸ் ஒன்றும் தள்ள போகிறது கிடையாது தமிழ்நாட்டில்.